கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளுக்கு பாத்திரர். அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஆராதனைக்குரியவர். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக சிறு குழந்தையாக பிறந்த அந்த நேரத்திலே தானே வானத்திலே தேவதூதர்கள் தோன்றி, தேவதூதன் மட்டுமல்ல, ஒரு பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, கோடானு கோடியான அந்த தூத சேனை தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் வானத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு மகிமை என்றும், பூமியிலே சமாதானமும், மனுஷர்கள் வாழுகிற இந்த பூமியிலே சமாதானம், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக பிறந்திருக்கிறார் என்பதற்காக பூமியிலே சமாதானமும், அவர் சமாதான காரணராய் இருக்கிறதுனால பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் மனுஷர் மேல் பிரியம் வைத்து தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. பிறந்த அந்த நேரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வான சேனையினாலே அவரை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். பரலோகத்திலும் கேருபீன்கள் சேராபீன்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். மூப்பர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். திரளான கூட்டம் ஆரவாரம் போன்ற சத்தத்தை சொல்லி அவரை துதித்து கொண்டிருக்கிறார். பூலோகத்திலும் அவர் பிறந்த உடனே அந்த துதிக்கு ஓய்வு கொடுக்காமல் பரமசேனையின் திரள் தோன்றி அவரை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 17-18 வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர்களாலும் மௌனத்தில் இறங்குகிறவர்களாலும் துதிக்க அவர்களாலே முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற நாம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிற நாம் தேவனை துதிக்க முடியும். நாம் என்றென்றைக்கும் தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய ஆலயத்திலும் சென்று நாம் சைலண்டாக மௌனமாக இருந்துவிட்டு வருகிறவர்களாக அல்ல, நாம் கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. நாங்கள் துதிக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.